வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். ஸ்டாக் மார்க்கெட், அதாவது பங்குச்சந்தை. இத பத்தின தயக்கமும் பயமும் நிறைய பேருக்கு இருக்கும். ஆனா இந்த விளக்கப்பதிவுல ரொம்ப சுவாரஸ்யமாவும் எளிமையாவும் இத நம்ம புரிஞ்சுக்க போறோம். சரி, வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு கல்யாணத்திலயோ இல்ல நண்பர்கள் கூட ஒரு பார்ட்டிலயோ இருக்கீங்க. அங்க சிலர் ரொம்ப சீரியஸா ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ்னு பேசிட்டு இருப்பாங்க. அப்ப நமக்குள்ள ஒரு சின்ன குழப்பம் வரும் இல்லையா? அப்படின்னா என்னதான் பார்த்தோம் அப்படின்னு. கவலையே படாதீங்க. பலருக்கும் ஆரம்பத்துல வரக்கூடிய ரொம்ப சாதாரணமான சந்தேகம் தான் இது. அந்த குழப்பத்தை தீர்க்க தான் நாம இப்போ இதை அலச போறோம். முதலீடு செய்யறது ஒன்னும் ராக்கெட் சயின்ஸ்லாம் கிடையாதுங்க. ரொம்ப சுலபமான 5 படிகள்ல இத நாம கத்துக்கலாம். 1. பங்குகள்னா என்ன? 2. பிரைமரி மார்க்கெட். 3. செகண்டரி மார்க்கெட். 4. சந்தையோட கட்டமைப்பு. அப்புறம் 5. இத பத்தின கட்டுக்கதைகளை உடைக்கிறது. அவ்வளவுதான். சரி, முதல்ல ரொம்ப அடிப்படையான விஷயத்துல இருந்து ஆரம்பிப்போம். பங்குகள், அதாவது ஸ்டாக்ஸ்னா என்ன? இதுல ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஸ்டாக்ஸ்க்கும் பாண்ட்ஸ்க்கும் இருக்கிற அந்த வித்தியாசம் தான். நீங்க ஒரு ஸ்டாக் வாங்குறீங்கன்னா அந்த நிறுவனத்தோட ஒரு சிறு பகுதிக்கு நீங்க ஓனர் ஆகுறீங்க, உரிமையாளர் ஆகுறீங்க. இதுல கொஞ்சம் ரிஸ்க் இருக்கு, ஆனா லாபமும் அதிகமா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா பாண்ட்ஸ், அதாவது பத்திரங்கள் அப்படிங்கிறது வேற. அது மூலமா நீங்க ஒரு கம்பெனிக்கோ இல்ல அரசாங்கத்துக்கோ கடன் கொடுக்குறீங்க. அதுக்கு வட்டியா உங்களுக்கு ஒரு நிலையான வருமானம் கிடைக்கும். சிம்பிள். இதை இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்க ஒரு பெரிய பீட்சாவை கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த பீட்சால இருந்து ஒரு ஸ்லைஸ நீங்க காசு கொடுத்து வாங்குறீங்கன்னா அந்த ஒரு துண்டு உங்களுக்கு மட்டும்தான் சொந்தம். கரெக்டா? அதே லாஜிக் தான் இங்கேயும். ஒரு கம்பெனியோட மொத்த லாபத்திலையும் வளர்ச்சியிலையும் ஒரு சின்ன பங்கை நம்ம உரிமை கொண்டாடுறது தான் ஸ்டாக் வாங்குறதுன்னு சொல்றோம். அந்த கம்பெனி வளர வளர உங்களோட அந்த ஒரு ஸ்லைஸ் பீட்சாவோட மதிப்பும் கூடிக்கிட்டே போகும். அடுத்ததா, இந்த பங்குகள்லாம் எங்க இருந்து பிறக்குதுன்னு பார்க்கலாம். அதான் பிரைமரி மார்க்கெட். ஒரு புது காரை ஷோரூம்ல நேரா வாங்குறது எப்படி? இல்லனா ஒரு பேக்கரியில ஓவன்ல இருந்து அப்போதான் சுட சுட வெளிய வந்த ஒரு கேக்க வாங்குறது எப்படி? அதே மாதிரி தாங்க இதுவும். ஒரு நிறுவனம் முதல் முறையா அவங்களோட புதிய பங்குகளை மக்களுக்கு வெளியிடுற இடம்தான் பிரைமரி மார்க்கெட். இதத்தான் ஐபிஓ, அதாவது இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்னு சொல்லுவாங்க. இங்க நீங்க கொடுக்கற பணம் நேரடியா அந்த கம்பெனியோட வளர்ச்சிக்காக அவங்க கைக்கே போகும். இது எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. முதல்ல ஒரு கம்பெனியோட வளர்ச்சிக்கு பணம் தேவைப்படுது. அதனால அவங்க புது பங்குகளை உருவாக்குறாங்க. அத முதலீட்டாளர்களாகிய நாம நேரடியா அந்த கம்பெனி கிட்ட இருந்தே வாங்குறோம். தங்களோட பிசினஸை விரிவுபடுத்துறதுக்காக நிறுவனங்கள் தங்களுக்கு தேவையான மூலதனத்தை திரட்டுற மிக முக்கியமான வழிமுறை இதுதான். சரி, இப்போ அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து இது எப்படி மேலும் செயல்படுதுன்னு பார்க்கலாம். பலரும் பங்குச் சந்தைன்னு நினைச்சிட்டு இருக்கிற உண்மையான வர்த்தக தளமான செகண்டரி மார்க்கெட்டை பத்தி பாப்போம். இது அப்படியே பிரைமரி மார்க்கெட் கூட ஒப்பிட்டு பாருங்க. இது ஒரு பரபரப்பான சந்தை வீதி மாதிரியோ இல்ல ஏற்கனவே பயன்படுத்தின பொருட்களை விற்கிற இடம் மாதிரியோ கற்பனை பண்ணிக்கோங்க. இங்க முதலீட்டாளர்கள் ஏற்கனவே வெளியிட்ட பங்குகளை கம்பெனி கிட்ட வாங்காம தங்களுக்குள்ளேயே விற்று வாங்கிக் கொள்வார்கள். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்க நீங்க ஒரு பங்கை வாங்கும் போது உங்க பணம் அந்த கம்பெனிக்கு போகாது. மாறாக அந்த பங்கை உங்களுக்கு விற்கிற இன்னொரு முதலீட்டாளருக்கு தான் போகும். ஆக இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான குறிப்பு என்னவென்றால், பிரைமரி மார்க்கெட்னா நேரடியாக நிறுவனத்துக்கிட்ட இருந்தே பங்குகளை வாங்குறது. செகண்டரி மார்க்கெட்னா மத்த முதலீட்டாளர்கள் கிட்ட இருந்து பங்குகளை வாங்குறதும் விக்கிறதும். ஒரு தொடக்கக்காரரா இந்த வித்தியாசத்தை நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த பிரம்மாண்டமான இயந்திரம் தடையின்றி இயங்க பின்னடியில யார் யாரெல்லாம் வேலை செய்றாங்கன்னு பார்க்கலாம். சந்தையின் கட்டமைப்பு. இத ரொம்ப சுலபமா நாலா பிரிச்சிடலாம். முதல்ல செபி போன்ற கட்டுப்பாட்டாளர்கள். இவங்க தான் ரெஃபரீஸ், அதாவது நடுவர்கள். எந்த மோசடியோ நடக்காம நியாயமான விதிமுறைகளை உறுதி செய்யறது இவங்க வேலை. 2வது பிஎஸ்சி, என்எஸ்சி போன்ற பங்கு சந்தைகள். இதுதான் வர்த்தகம் நடக்கிற மார்க்கெட் பிளேஸ், அதாவது மைதானம். 3வது புரோக்கர்கள். இவங்க தான் வாங்குறவங்களையும் விக்கிறவங்களையும் இணைக்கிற மேட்ச் மேக்கர்ஸ். கடைசியா நாம, அதாவது முதலீட்டாளர்கள். நாம் தாங்க இந்த ஆட்டத்தை களத்துல இறங்கி ஆடுற பிளேயர்ஸ். பங்குச்சந்தை பத்தின நிறைய பயங்களும் தயக்கங்களும் நம்ம மக்கள் மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு. இப்போ அந்த கட்டுக்கதைகளை உடைச்சு உண்மைகளை தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் மார்க்கெட்டுக்குள் நுழைய கயங்கிறதுக்கு முக்கிய காரணமே இந்த ஒரு கேள்விதான். பங்குச் சந்தைங்கிறது வெறும் சூதாட்டமா? இது மிகச் சிறப்பா விளக்குவது என்னவென்றால், சூதாட்டம் அப்படிங்கிறது முற்றிலும் உங்க அதிர்ஷ்டத்தை மட்டுமே நம்பியிருக்கிறது. ஆனா முதலீடு அப்படி கிடையாது. இதுக்கு சரியான ஆராய்ச்சி, ரிஸ்க் பத்தின புரிதல், அப்புறம் தெளிவான வியூகங்கள் தேவை.
கேசினோ மாதிரி எந்த அடிப்படை காரணமோ இல்லாம இங்க எதுவும் நடக்காது. சரியான தகவல்களை வச்சு முடிவெடுத்தா மார்க்கெட் நிச்சயமா அதற்கான பலனை உங்களுக்கு கொடுக்கும். சரி, அடுத்த மிகப்பெரிய கேள்வி, முதலீடு செய்ய என்கிட்ட லட்சக்கணக்குல பணம் இருக்கணுமா? பங்குச்சந்தைங்கிறது ஏதோ பெரிய பணக்காரர்களுக்கான ஒரு பிரத்யேக கிளப் அப்படின்னு ஒரு தவறான எண்ணம் பலர்கிட்ட இருக்கு. உண்மைய சொல்லப்போனா அது முற்றிலும் தவறுங்க. நீங்க வெறும் 500 ரூபாயிலிருந்து கூட உங்க முதலீட்ட ஆரம்பிக்கலாம். உங்ககிட்ட எவ்ளோ பெரிய தொகை இருக்குங்கிறத விட தொடர்ந்து முதலீடு செய்யற அந்த நிதி ஒழுக்கமும் அதனால கிடைக்கிற கூட்டு வட்டியின் சக்தியும் தான், அதாவது பவர் ஆஃப் காம்பவுண்டிங் தான் நீண்ட கால அடிப்படையில உங்களுக்கு பெரிய செல்வத்தை உருவாக்கி தரும். அப்போ பங்குச்சந்தையில பணம் போட்டா ஒரே ராத்திரியில பணக்காரர் ஆயிடலாமா? எந்த உழைப்பும் இல்லாம ஈஸியா பணம் சம்பாதிச்சிடலாம்னு நினைக்கிற அந்த ஆசைதான் பலரை தவறான முடிவுகள் எடுக்க வச்சு பணத்தை இழக்க செய்யுது. உலகத்தோட தலைசிறந்த முதலீட்டாளரான வாரன் பஃபெட் சொல்ற ஒரு அருமையான தத்துவத்தை கவனிங்க. சந்தைய டைமிங் பண்ணி வேகமா லாபம் பார்க்க நினைக்கிறது உண்மையான முதலீடு கிடையாது. தரமான முதலீடுகளை தேர்ந்தெடுத்து அதை நீண்ட காலத்துக்கு பொறுமையா வச்சிருக்கிறது தான் உண்மையான முதலீடு. ஆமாங்க, இது ஒரு பொறுமையான லாங் டேர்ம் கேம். இப்போ உங்களுக்கு பங்குச்சந்தையோட அடிப்படை விதிகள் ரொம்ப தெளிவாவே புரிஞ்சிருக்கும். இனி நீங்க என்ன செய்ய போறீங்க? இந்த நீண்டகால விளையாட்ட நம்பிக்கையோட விளையாட நீங்க தயாரா? உங்க நிதி சுதந்திரத்துக்கான அந்த முதல் அடிய இன்றே எடுத்து வைங்க.